டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பணம் கொண்டு செல்லப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலை சோதனை செய்தனர். அந்த சோதனையின் போது ரயிலில் இருந்து 3 கோடியே 98 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் திருநெல்வேலி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுடைய வாக்காளர் அந்த தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு அளிக்கப்படுவதாக கொண்டு செல்லப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இது சம்பந்தமாக தாம்பரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். பிறகு இந்த வழக்கு சிபிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகும்படி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இந்த சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கேசவ விநாயகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் பெயருக்கும் தன்னுடைய பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் உள்நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய இந்த வழக்கின் புலன் விசாரணையே சட்டவிரோதமானது என்பதால் இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும், வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி சரவணன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.